மீட் பண்ணும்போது அந்த அம்மாவும் அந்த குழந்தையும் சொன்னாங்க, கண்டிப்பா என் பொண்ணு பொழைச்சிப்பா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. அந்த குழந்தையும் சொன்னுச்சு, கடவுள் என்னை வந்து காப்பாத்துவாரு, கைவிட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில வந்து அந்த கேர்ள் வந்து காப்பாற்றப்பட்டாங்க. ஸோ இப்ப இங்க வந்து மருத்துவர்கள் அறிவியல் மீது வைத்திருந்த நம்பிக்கை கூட அவங்கள காப்பாத்தல. அந்த பாப்பாவும் அவங்க அம்மாவும் வச்சிருந்த நம்பிக்கை தான் வந்து இன்னைக்கு அந்த குழந்தை பிழைக்கிறதுக்கு காரணமா இருக்கு அப்படின்றது இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏற்கனவே நம்மளோட வைப்ரண்ட் அசோக்குமார் ஐயா சொன்ன அந்த அர்மேனியன் தெரு, சென்னையில அர்மேனியன் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. அது வந்து அர்மேனியான்ற நாட்டுல இருந்து இங்க வந்து தங்கினவங்களோட அடையாளமா அங்க ஒரு தேவாலயம் கூட இருக்கு, வழிபாட்டு தலம். ஸோ அர்மேனியாவில் நடந்த நிகழ்வை வந்து ஐயா ஒரு முறை சொல்லியிருக்காங்க. அப்பா வந்து டெய்லி வந்து ஒரு பையனை பள்ளிக்கூடம் போயிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அலுவலகம் போவாரு. அன்னைக்கு என்ன பண்றான், அடம் பிடிக்கிறான், நீங்க இன்னைக்கு சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்பா இப்படி கேட்கிற, கண்டிப்பா நான் வருவேன், அப்பா வந்து நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அவர் என்ன பண்ணுவாரு, விட்டுட்டு ஆபீஸ் போவாரு. போன கொஞ்ச நேரத்துல நில அதிர்வு ஏற்படும். நில அதிர்வு ஏற்பட்டு அந்த பள்ளிக்கூடம் வந்து இந்த ஓடு போட்ட கூரை அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ நில அதிர்வுல எல்லாமே வந்து இடிந்து கீழே விழுந்துரும். ஸோ வந்து அந்த பையன் உறுதியா நம்புறான், அப்பா வந்து கூட்டு போவாருன்னு சொல்லிட்டு. ஸோ உடனே என்ன பண்றாரு, அலுவலகத்துல இருந்து பதறி அடிச்சுட்டு வண்டி எடுத்துட்டு அந்த பள்ளிக்கூடம் நோக்கி ஓடி வராரு. ஓடி வந்து பார்த்தா எல்லாமே தரமட்டமா இருக்கு. ஸோ தரமட்டமா இருந்ததுல ஊர் ஃபுல்லாவே இடிஞ்சு விழுந்ததுனால அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியல. யாருமே வந்து உதவி பண்ண மாட்டாங்க. இல்ல என் பையன் கண்டிப்பா உயிரோட இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த அப்பாவுக்கு நம்பிக்கையோட அங்க இருக்கிற அந்த பரியல் இதெல்லாம் ஆன்டிபரிஸ்லாம் வந்து விளக்குறாரு. ஸோ ஒவ்வொன்றா விளக்கும் போது ஆஹ், கூட வந்து சில பேர் ஹெல்ப் பண்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பையன் வந்து உள்ள படுத்து கிடக்கான். இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க, ஏன்னா எல்லாமே வந்து உடைஞ்சி விழுந்து கிடக்குறதுனால. அதுக்கப்புறம் அவருமே வந்து ஆல்மோஸ்ட் அவருக்கு தாட் வந்து லாஸ்ட், சரி பையன் இறந்துட்டான் அப்படின்னு நினைச்சு அப்படியே ஒரு 2 அடி எடுத்து பின்னாடி நடப்பாரு. அப்பான் அப்படின்னு ஒரு குரல் வரும். அந்த பையன் வந்து உடம்புல இருந்து அசைவுகள் இருக்கும். திரும்பி கடகடன்னு அந்த இதெல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு அப்பா இது பண்ணுவாரு. அந்த பையன் வந்து சொல்லுவான், இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற அந்த டீபரிஸ் உடஞ்சதெல்லாம் எடுத்து போட்டுட்டு உள்ள இருக்க பசங்களையும் காப்பாத்துவாங்க. ஸோ அப்போ அவன் சொல்லுவான், உயிர் பழிச்ச அந்த பையன், நான் சொன்னேன்ல எங்க அப்பா வந்து என்ன வந்து கூட்டு போவாருன்னு சொன்னால, எங்க அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாம எதை நம்புறோமோ அதுதான் வந்து நம்ம வாழ்க்கையில அனுபவங்களா நிகழ்வுகளா நடக்குது. இதுதான் 3000 வருஷத்துக்கு முன்னாடி நன்றும் தீதும் பிறத்தர வாரா அப்படின்னு சொல்லிட்டு கணியன் பூங்குன்றனார் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம எண்ணங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ அந்த எண்ணங்கள் தான் நம்மளை சுத்தி அனுபவங்களாக நம்ம வாழ்க்கையில நடக்குது அப்படின்றது தான் இந்த 26/12 பிளாசிபோ எஃபெக்ட். ஸோ மருத்துவம் எப்போ முடிஞ்சு போதோ அப்போ உண்மையான மருத்துவம் மாதிரி நம்ப வச்சு அவங்களுக்கு அதை கொடுத்து உண்மையான மருத்துவம் செய்யும் போது என்ன விளைவுகள் ஏற்படுதோ அந்த விளைவுகளை இந்த பிளாசிபோ எஃபெக்ட் நம்பிக்கையின் விளைவு மூலமா ஏற்படுத்த முடியும் அப்படின்றதான் உண்மை. அது அறுவை சிகிச்சை மாதிரி பண்ண மாதிரி பாவனை பண்ணி கூட அவங்கள வந்து பிழைக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படின்றது இந்த டேட்ல நடக்குது. அடுத்து ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா 2027/12 போயிடலாம். 26/12 ஏதாவது விட்டு போயிருந்தா சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா 27/12 போகலாம். நான் 27/12 வரலாங்க ஐயா. 1380 கோடி ஆண்டுகளாய் பிரபஞ்சம் இயங்குகிறது. நற்றுணையாவது நமச்சிவாயமே, நம்பிக்கை என்பது நமச்சிவாயமே முடிச்சு காட்டி எழுதியிருக்காரு. அறிவை காட்டிலும் மனமே பிரதானம், மனமே பிரபஞ்ச தொடர்புடையது. அறிவு பூமி சைஸு, நம்பிக்கை பிரபஞ்சம் சைஸு. நம்பிக்கை அப்படி இருக்க வேண்டும். அறிவியல் வந்து நிறுவனமான உண்மை, ஆன்மீகம் என்பது நிறுவனம் அற்ற நம்பிக்கை அப்படின்னு பேசி சொல்லியிருக்காங்க. அறிவியலுக்கு வந்து நிறுவனம் தேவை, ஆன்மீகத்துக்கு வந்து நிறுவனம் தேவையில்லை. கரெக்டா? சரி. ஸோ இந்த மெசபடோனியால இருந்து
நம்ம நர்மதை இந்தியாவில் இருக்கிற நர்மதை நதிக்கரை வரை படையெடுத்து வந்த அலெக்சாண்டர் வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு அது மாபெரும் வீரர் அலெக்சாண்டர். மகா அலெக்சாண்டர் தான் நம்ம படிச்சிருக்கோம். அவரோட படையில வந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இருந்தாங்க. அவரு ஓய்வுல இருக்கும்போது அந்த பக்கம் யாராவது கிராஸ் பண்ணி போனா கூட அந்த 1,00,000 பேரும் அவருக்கு வந்து பயாட்டா பேர் தெரியும். பேரை சொல்லி கூப்பிடுவாரு. எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து எல்லாரோடையும் கனெக்ட்ல இருப்பாரு. ஸோ அவங்க பல காலமாச்சு. அந்த காலகட்டங்கள்ல வந்து 2300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் படையெடுத்து வந்ததுனால வந்து பல வருடங்கள் வந்து குடும்பத்தையும் பெண்டு பிள்ளைகளை விட்டு இருந்ததுனால சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப விரக்தியில வந்து இதுக்கு மேல படையில போரிட முடியாது, நம்ம ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாரு, யாரெல்லாம் அப்படி சொல்றாங்களோ அந்த கேப்டன் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேப்டன் என்ன சொல்லுவாரு, அவங்க எல்லாம் வந்து கிரவுண்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்துல இருந்த அந்த காயின் நாணயத்தை வந்து சுண்டி போட்டு நீ சொல்லு, ஒருவேளை நீ சொல்றது சரியா இருந்ததுன்னா நீ கேளு, நம்ம திரும்ப ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் வந்து அவரு என்ன இது பண்ணுவாருன்னா ஒரே இது இருக்க மாதிரி, இப்போ பூவா தலையானா ரெண்டு பக்கம் பூ இருக்கும். அவன் தலை கெட்டனா தலை விழாது, பூ தான் விழும். அப்படி வந்து அவனுக்கு நம்பிக்கை கொடுத்து அந்த விதத்துலதான் வந்து அவருடைய படை வந்து ரொம்ப பலமா இருந்தது. அதனாலவே வந்து அவர் உலகம் முழுக்க வந்து தன்னோட குடையின் கீழே கொண்டு வந்தார் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. ஸோ அப்போ வந்து நாம எதை உறுதியா நம்புறோமோ அந்த இடத்துல கொஞ்சமும் அறிவு பயன்படுத்தாம எதை உறுதியா நம்புறோமோ அதுதான் வந்து நமக்கு நடக்கும் அப்படின்றதுதான் வந்து இந்த கதை மூலயமா நமக்கு தெரியும். கதையில நடந்த நிகழ்வு தான் அது. ஸோ தெரிய வருது. வேற ஏதாவது 27/12 இருக்கா பாருங்க ஐயா. அப்படி இல்லைன்னா 28/12 போயிடலாம். இல்லைங்க மேடம், 27/12 ஏதாவது நோட் பண்ணிருக்கீங்களா? சார் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். சார் நான் அதுல நோட் பண்ணாம இருக்கேன் சார். அதனாலதான் நான் என்ன பேச வராம இருக்கேன். இல்ல அதான் 27/12 அவ்வளவுதான். வெறும் இந்த இந்த விஷயங்கள் தான் வந்து நம்ம பார்த்திருக்கோம். அத நிறைய ஸ்டோரிஸ் வீடியோஸ் அப்படிதான் பார்த்திருக்கோம். ஓகேங்க சார், ஓகேங்க சார். அப்படியே சொல்லுங்க சார், நான் அப்படியே பாத்துக்கிறேன். இல்ல அதான் இந்த மாதிரி கதைகள் தான் போயிருக்கு நிறைய. அதனாலதான் அதுல எதுவும் எழுதல. ஸோ 28/12 ஏதாவது இருக்கா பாருங்க ஐயா, எழுமலையா. நான் அதை பார்த்துட்டு வரேன். நீங்க தினமும் கேட்க வேண்டிய உறுதிமொழிகள் 150 கூட வீடியோ போட்டிருக்கீங்க. ஆமா ஆமா, நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். இந்த 28 போலாம் ஐயா. 28 போலாம். சரி, அதான் அதுலயுமே வந்து வீடியோ தான் போயிருக்கு. அதாவது 26/12 பிளாசிபோ எஃபெக்ட், 20 அதுல வந்து நமக்கு யாரெல்லாம் நம்மால எழுத முடியும்னு கேட்டு ஒரு கேள்வி, என்னை நம்புவர்கள். ஆமா ஆமா, 28/12 என் நம்புவர்கள் நான் நம்புவர்கள் பட்டியல் எழுதியிருக்கோம். இல்ல அது என்னன்னா இப்போ ஒரு வெற்றி அடைய வேண்டியதுன்னா உங்களை வந்து அட்லீஸ்ட் ஒரு கூட்டம் நம்பணும். இப்போ ஒரு 100 பேர் உங்களை நம்புறாங்கன்னா நீங்க அந்த 100 பேரோட ஆற்றலை வச்சு ஒரு படையை திரட்ட முடியும், இல்லைன்னா ஒரு செயலை செய்ய முடியும், சின்ன ஒரு வெற்றியை அடைய முடியும். ஸோ அப்போ வந்து ஒரு நம்பிக்கைக்கு உரியவர்களா நீங்க உருவாக்கலைன்னா வெற்றி அடைய முடியாது. அந்த நம்பிக்கையை சார்ந்துதான் வீடியோஸ் மற்ற கதைகள்லாம் போயிருக்கு. அதனாலதான் எதுவுமே கீ பாயிண்டா எதுவும் நோட் பண்ணுது. சரிங்களா ஐயா? நல்லது. ஆனா அதை தொடர்ந்து எழுத சொன்னார். 100 வர வரைக்கும் நம்ம அதை விட்டுட்டு அந்த பாடங்களே. அதான் 26/12 பிளாசிபோ எஃபெக்ட், 27/12, 28/12, 29/12 வரலுமே அப்படிதான் போயிருக்கு. ஈவன் 30/12 தான் வந்து இந்த பணம்னு தலைப்பு போடுறோம். மனிதனை தவிர வேறு எந்த உயிரினத்திற்கும் பயன்படாத ஒரு பொருள். ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு போட்டு 1 தேவை, 2 எதிர்பார்ப்பு, 3 ஆசை, 4 பயம், 5 வலி, 6 ஆறுதல். இதுலயே 28/12லயே
நம்பிக்கைக்காரன் 4 வகைகள் கொடுத்திருக்காரு. சுயம், தொழில், குடும்பம், சமுதாயம். ஆமா ஆமா 4 அந்த சுயத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், குடும்பத்துக்கு என்ன பண்ணணும், தொழிலுக்கு என்ன பண்ணணும், சமுதாயத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 10, 20, 40, 30%. ஆமா 10, 20, 30, 40 100% மொத்தத்துல பிரிச்சிருக்கிறோம். எல்லாம் இந்த இந்த சதவீதம் வந்து சுயத்துக்கு மட்டும் பயன்படுத்தினா உடல் நலம் பாதிக்கும். குடும்பத்துக்கு பயன்படுத்தணும்னா எல்லாமே பாதிக்கும். பொருளாதாரம் பாதிக்கும். தொழிலுக்கே பயன்படுத்தணும்னா குடும்பமும் பாதிக்கும். சமூகத்துக்கே பயன்படுத்தணும்னா தலைமுறை பாதிக்கும். தலைமுறை பாதிக்கிறதுக்கு வந்து கர்ம வீரர் காமராஜர் வந்து உதாரணமா சொல்லுவாங்க. நிறைய குடும்பங்கள்ல தொழில மட்டும் பார்த்துட்டு குடும்பத்தை விட்டுடுவாரு. குடும்பத்தையே பார்த்துட்டு இருந்தாங்கன்னா பொருளாதாரத்தை கஷ்டப்படுவாங்க. சினிமா அந்த மாதிரியான துறைகள்ல இருக்கவங்க அவங்க சுயம் மட்டும் பார்த்துப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஹெல்த் அதிகமா பாதிக்கும் அப்படின்னு பேசியிருக்கோம். அந்த சதவீதம் வந்து 10, 20, 40, 30 அப்படி இருக்கணும். சுயம், குடும்பம், தொழில், சமுதாயம். இந்த பரிணாமத்துக்கும் அபிவிருத்திக்கும் அதுல டெபினேஷன் வருது. எழுதியிருக்கீங்களா அது? இப்ப சமீபத்துல சொன்னதுதான் பரிணாமம். இப்ப 2 கிளாஸ் தான் 28 எழுதியிருக்காது. 28 என்னன்னா, ஒன்று மற்றொன்றாக மாறி மீண்டும் பழைய நிலையை திரும்பாவிட்டால் அதுக்கு பேர் தான் பரிணாமம். 28 ஆமா 28 எழுதியிருக்கேன். இல்ல நான் விட்டுருவோம். ஒன்று மற்றொன்றாக மாறி மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பவிட்டால் அது பரிணாமம். திரும்ப முடியும் என்றால் அது அபிவிருத்தி. மழை இருக்கு, தண்ணிலாம் ஆவியாகி மேகமா மாறுது, மேகம் குளிர்ந்து மீண்டும் மழை தருது, அது அபிவிருத்தி, பழைய நிலைக்கு மாறுது. மனிதன் இப்ப இருக்கிற நிலையில ஆரம்பத்துல இல்ல, 30 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடிதான் மனிதனுடைய ஆரம்பம். அறிவியலோட சான்றுபடி இப்ப இருக்கிற மனிதனுக்கும் ஆதியில இருந்த மனிதனுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். பரிணாம வளர்ச்சியில தான் இப்ப இருக்கிற நிலையை அடைஞ்சிருக்கும். பரிணாம வளர்ச்சியில நம்ம சார்லஸ் டார்வினோட தியரி எடுத்துட்டோம். ஆனா அவருக்கு முன்னாடியே நிறைய பேர் பரிணாமத்தை பத்தி பேசியிருக்காங்க. ஆனாலும் சார்லஸ் டார்வினை தான் நிறைய பேர் கோட் பண்றாங்க. ஒன்று மற்றொன்றாக மாறி மீண்டும் பழைய நிலைக்கு வந்தால் அபிவிருத்தி. உதாரணத்துக்கு வந்து கடல் நீர், மழை. ஆமா மழை. ஒன்று மற்றொன்றாக மாறி மீண்டும் பழைய நிலையை அடைய இயலவில்லை என்றால் அது வந்து பரிணாமம். மனிதன். வேலுமதன் ஐயா, செல்வ வணக்கம் ஐயா. நீங்க காலை செல்வ வணக்கம். பரவாயில்ல சும்மா அப்படியே கேட்டுக்கிட்டே போங்க. அதான் நீ சொல்றது கேட்டிருக்க. இன்னொரு 5:20 வரைக்கும் கேட்க முடியும்னு நினைக்கிறேன். நாகூர் வரைக்கும் போறேன். நானே ஈவினிங் ஒரு மேரேஜ் போனோம். இன்னைக்கு மேரேஜ் இருக்கு. வேற சைட் அக்செப்டன்ஸ் வந்திருக்காங்க. லைட்டா இருக்கு வேலை, என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்த மூவ் ஆகலாமா? 29/12 நம்பிக்கை சார்ந்த கேள்வி பதில்கள் கேட்டுக்கலாம். ஆமா. மனித இயக்கங்கள் அனைத்திற்கும் ஆதார சக்தியாக இயங்குவது நம்பிக்கை. நம்பிக்கை என்பது நம்பிக்கைக்கு முன் எப்படி இருந்தது என்றால் பிரபஞ்சமாக இருந்தது. நம்பிக்கைக்கு முன் நம்பிக்கை வந்து பிரபஞ்சமாக இருந்தது. ஆமா. மனதிற்கும் நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம்?
வாழ்க்கையின் மையம்தான் நாம். நம்மிடம் இருக்கும் நம்பிக்கைதான் விதை. அதற்கு முன் நம்பிக்கை என்பது ஏதுமற்ற நிலை. அது எழுதியிருக்கோம். ஆமா, ஏதுமற்ற நிலை. நம்பிக்கை தான் விதை. ஐயா, அது 29 கிளாஸ் தான் கொடுத்திருக்காங்க இந்த பரிணாமம். அதான் 29 தான் பரிணாம வளர்ச்சி. ஒன்று வேறொன்றாக மாறி மீண்டும் பழைய நிலைக்கு வந்தால் அது அபிவிருத்தி. அபிவிருத்தி. மனம் என்று வந்து விட்டால் பரிணாமம், அபிவிருத்தி இரண்டு இன்று நடக்கிறது. உங்களுக்கு வாழ்க்கையில் உங்கள் நோக்கத்திற்கு தேவையானதை மட்டும் வைத்துக்கொள். பயணம் இலகுவாக இருக்க உங்கள் சுமையை குறைத்துக் கொள்ளுங்கள். என் நோக்கத்தை தவிர மற்றதை வாங்கி உள்ளே திணிக்க மாட்டேன், திணிக்க கூடாது. நம்பிக்கை, எண்ணிக்கை, இயற்கை அப்படி கொண்டு போயிருக்காங்க. தேவையில்லாதை தூக்கி போடுங்கள். அடுத்த ஓராண்டு உங்கள் தலையாய சிந்தனையாக உங்கள் நோக்கம் இருக்கட்டும். நோக்கம் மட்டுமே இருக்கட்டும். அந்த நோக்கம்ன்ற இடத்துல ஒரு இது சொல்லிக்க விரும்புறேன். 1847 சிப்பாய் கழகம் வந்து ஆரம்பிச்சிருச்சு வேலூர்ல. அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து இவங்க கிட்ட இருந்து நம்ம விடுதலை பெறணும் அப்படின்ற வேட்கை இருந்தது. அருணகிரி சார் 1857 சார். 1857. நன்றி மேடம். சோ நன்றி. சோ அப்ப வந்து என்னாச்சுன்னா சுதந்திரம் பெறணும்ன்ற வேட்கை இருந்தது. 1920 வாக்குல பாரதியார் வந்து ஆடுவோமே பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமேன்னு பாடுறாரு. இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன். நான் ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சிருப்பேன். நாம என்ன அடையணும்னு நினைக்கிறோமோ அதை அடைஞ்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு பண்ணும்போது நம்மளுடைய கற்பனை மனம் இந்த பிரபஞ்சத்தோட மிக அதிகமான விரியக்கூடியது வந்து மனம். ஒளி ஒரு நொடிக்கு வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணும். ஒரு நொடியில வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் போகும். சோ அதை விட வேகமானது மனம். ஏன்னா சூரிய ஒளி வந்து பூமியை வந்த இடத்துக்கு 8 நிமிடம் 20 வினாடிகள் ஆகிறது. ஒரு நொடிக்கு 3 லட்சம்னா 240 செகண்ட் பிளஸ் ஒரு 20 260 செகண்ட் இன்ட்டு 3 லட்சம் போட்டீங்கன்னா எவ்வளவு வருமோ அவ்வளவு நேரம் ஆகும். கிட்டத்தட்ட அது 15 கோடி கிலோமீட்டர் ஆகுது சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தூரம். ஸோ அப்ப வந்து 15 கோடி கிலோமீட்டரை கடந்து வர ஒளியை விட வேகமானது மனித மனம். இந்த பிரபஞ்சம் வந்து 1380 கோடி ஆண்டுகளாக தொடர்ந்து விரிவடைந்தே கொண்டிருக்கிறது. ஒரு நொடிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்துல விரிவடையுது. அதை விட வேகமானது நம்மளுடைய மனம். அதை விட பெரிய அளவுக்கு விரிவடையக்கூடியது மனம். அணுவை விட சிறியதாக சுருங்கக்கூடியது மனம். அப்ப நாம வந்து அந்த மனதுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து நடக்கும் அப்படின்றத சொல்றேன். அந்த நோக்கம் வந்து சொன்னதுனால இந்த இது சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ நோக்கம் என்னன்னா நாம என்ன அடையறதுக்கு உத்தேசி இருக்கோமோ நோக்கமா வச்சிருக்கோமோ அதை நாம் அடைஞ்சுட்டதா நினைக்க சொல்றாங்க. அப்படி நினைக்கும் போது அது ரொம்ப நமக்கு வந்து அந்த நிலைக்கு போயிடும். நம்மளோட உணர்வுகள்லாம் ஒருபோதும் அதுக்கு ஆப்போசிட் இது எப்பவுமே நினைச்சே பார்க்க கூடாது. உதாரணத்துக்கு வந்து ஏழ்மை, வறுமை, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் இதெல்லாம் வந்து மனசுல கொண்டு வரவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவே பல மடங்கு பெருகிக்கிட்டு இருக்கோம். நம்ம முன்னாடி அனுபவங்களா நிகழும் அப்படின்றதுதான் வந்து இந்த நம்பிக்கையோட தாற்பயம் அப்படின்னு சொல்லிக்கிற அந்த இடத்துல. நன்றி மேடம். அடுத்து ஏதாவது ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் டே. ஐயா, இது சார்ந்து வந்து என் வாழ்நாள் நடந்த நிகழ்வை நம்மோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். சொல்லிட்டுங்க ஐயா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. 1980 வந்து நான் கிராமத்துல சென்னைக்கு போனேன். அப்போ அங்க வந்து ஒரு பல் டாக்டர்கிட்ட இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணனாக்கா, நாம எதனா ஒரு தொழில் கத்துக்கினா நம்ம ஊர்ல போய் தொடங்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல நான் படித்த இடம் குருகுல பீடம். அங்க வந்து ஒரு அச்சுக்கூடம் இருந்தது. அதனால அந்த தொழிலை கத்துக்கணுங்கிற சிந்தனையோட அங்க வந்து ஒரு பிரஸ்ல வேலைக்கு போன ஒருத்தர் விட்டு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 60 ரூபாய் மாத சம்பளம். 1982 ஏப்ரல்ல.
அப்போ அந்த அப்படி வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா 87 வரை நான் அந்த தொழில் கற்றுக்கிட்டேன். அப்போ என்ன பண்ணேன்னாக்கா 85ல் மேஜர் சங்கரன் அப்படின்னு ஒரு ஐயா கிட்ட வந்து எனக்கு ஒரு ஐயர் கிட்ட வேலைக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சிது. அவர்கிட்ட போகும்போது அங்கே ஒரு தெரியும் தொழில் சார்ந்தவர்களுக்கு இருக்காது, அந்த பெங்களூர் ட்ரெடில்னு ஒரு மிஷினு என்ன பண்ணுன்னா, இதுக்கு முன்னாடி நாங்கள் 82ல் எல்லாரும் கிராமத்துக்கு வரும்போது என்னோட சக பயின்ற மாணவர்கள்லாம் உட்காந்து ஒரு முறை பேசணும். நீங்க என்ன பண்ண போற, நீ என்ன பண்ண போறன்னு சொல்லும்போது, நான் வந்து 90க்குள்ள பவுஞ்சூர்ல ஒரு அச்சகம் ஆரம்பிப்பேன் அப்படிங்கிற ஒரு பேச்சுவாக்கில் நாங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டோம். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னாங்க. அந்த வகையில நான் வந்து ஒரு 90க்குள்ள நான் ஒரு அச்சகம் ஆரம்பிப்பேன்னு சொல்லியிருந்தேங்க. இது போச்சு. அந்த 82 போச்சு, 83, 84 போகும்போது நான் 85ல ஒரு ஐயா கிட்ட வேலைக்கு போயிருந்தேன். அங்க ஒரு மிஷின் இருந்தது பெங்களூர் ட்ரெடில். பெங்களூர் ட்ரெடில்னாக்கா சிங்கிள் மூவிங். இப்ப கம்ப்யூட்டர் ஆயிட்ட பிறகு அது தெரிய வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் ஒரு சிலருக்கு ஞாபகத்துல இருக்கலாம். பெரியவங்க நம்ம கலைச்சர் ஐயா மாரி ஆட்கள்லாம் அந்த பிரஸ்ஸ பார்த்திருப்பாங்க. 2 பக்கம் மூவ்மெண்ட் ஆகுற மிஷினுக்கு மத்தியில ஒரு பக்கம் மட்டும் மூவ் ஆகும். அந்த மாரி ஒரு மிஷின் இருந்தது. அவர்கிட்ட நாங்க வேலை செய்யும்போது, இந்த மதிய நேரங்கள்ல அரட்டை அடிக்கிறதுல, அந்த மிஷின அப்படியே ராட புடிச்சு ஷேக் பண்ணிட்டு, என்னோட சர்வீஸுக்காக இந்த மிஷின எங்க ஐயா தருவாரு, அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்போம். அப்படி அப்படி பேசும்போது அந்த மிஷினோட பொசிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெறும் இரும்பு. அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் ரிப்பேர் பண்றங்கிற பேர்ல ஒரு புண்ணியம் வந்து கழட்டிட்டு போனா திருப்பி கொண்டு வரவே இல்ல. அதனால அது வெறும் மிஷினு. அந்த பேசிக்ல இருக்கும்போது அங்க இருக்கிற சக நண்பர்கள் நாங்க அப்போ ஒரு 20 பேர் அதுல வேலை பார்த்தோம். அதுல ஒரு அண்ணன் வந்து என்ன பேர் சொல்லி கூப்பிட மாட்டாரு. பரதேசின்னு கூப்பிடுவாரு. ஆமாண்டா பரதேசி, இந்த மிஷின் வாங்கி போனா ஆள் வேலைக்கு எடுத்து வாங்கலாம்டா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிப்பாருங்க. இது நடந்தது. அப்படி பேச்சு விடுறதுல ஒரு 4 வருஷங்கள் அவர்கிட்ட இருந்துட்டு நான் வெளியே வந்துட்டேன். தோட விட்டுட்டு அவர்கிட்ட இருந்து வெளியே ஆபீஸ் வந்தாச்சு. திடீர்னு ஒரு முறை பார்த்தா ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போறாரு டி நகர்ல. தேவன் ஐயா கூப்பிட்டு வர சொன்னாரு, மேனேஜர் கூப்பிட்டு வர சொன்னாரு. போனேன். நீ அந்த மிஷினை கேட்டு கிடப்பிய, எடுத்துக்கடா அப்படிங்கிறாரு. திடீர்னு கூப்பிட்ட உடனே என்கிட்ட எதுவும் இல்லை எங்க ஐயா, நான் சொன்னீங்கன்னா ஒரு வேலை சொன்னா நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எது கொடுக்குறியோ கொடுத்துட்டு எடுத்து போடான்னாரு. அப்போ நான் ஒரு பெரியவர்கிட்ட போய் இதை சொல்லும்போது அவர் என்ன பண்ணாரு, ஒரு உண்டியை உடைச்சி வெறும் சில்லற காசுகளாக ஒரு 345 ரூபா கொடுத்தாருங்க. கை நிறைய கொட்டி. அதை கொண்டு போய் அந்த ஐயா கிட்ட கொடுத்து இதாங்க ஐயா கிட்ட இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அப்போ அந்த மிஷினை வந்து அவர் எனக்கு வெறும் இரும்பு மிஷினை, இந்த மிஷினை என்கிட்ட சர்வீஸ் பண்ணதுக்காக 345 விலைக்கு இவனுக்கு தருகிறேன்னு ஒரு பில்லோட அந்த மிஷினை கொடுத்தாங்க. அதை நான் கொண்டு வந்து சரி செய்து அதிலிருந்து ஆரம்பம்தான் அந்த ட்ரெடில பெருசாக்கி வளர்ந்து இன்னைக்கு ஒரு ஆப்செட்டுக்கு அளவு கொண்டு வந்திருக்கிறேன்னா, அந்த மிஷின் மேல எனக்கு ஏற்பட்ட நம்பிக்கையும் அது மேல இருந்த விஷயங்கள் மட்டும்தான். இன்னைக்கு நான் வந்து ஒரு தொழிலதிபராக என் பகுதியில் இருக்கிற 10 பேருக்கு 100 பேருக்கு 1000 பேருக்கு தெரியுறேன்னு சொன்னா, ஏன் இந்த வலைதளத்தில் நான் உங்களோடு பேசுவதற்கு கூட அந்த மிஷின் தான் அடிப்படை காரணம். இன்னும் அதை வச்சிருக்கேன். இதோ பெரிய வாய்ப்பு இருக்கா பாருங்க இந்த மிஷினு. தெரியுது தெரியுது. இந்த ட்ரெடில் தான் இருக்கு. ஒவ்வொரு ஆயுத பூஜைக்கும் என்னோட முதல் பூஜையா இருக்க மட்டும்தான். இப்போ ஆப்செட் வந்து பவுஞ்சூர்ல கடையா வச்சிருக்கேன். ஆனால் அது என்னை வளர்த்தது, நான் உங்களோடு பரிமாறுவதற்கும் உறவாடுவதற்கும் உரித்தான காரணம் அந்த ட்ரெடில் தான். அது என் வாழ்நாள். எனக்கு அப்புறம் எதாவது ஆகட்டும்னு வச்சிருக்கேன். அதனால நம்பிக்கையை 100% வைத்தால் நடக்கும் என்பதை நான் 87களிலே உணர்ந்தவன் என்ற விஷயத்தை உங்களோடு பதிவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி. இது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் அனுபவம் இருக்கும் கண்டிப்பா. நாராயணன் பேசுறேன். நீங்க 29 தானே பேசிட்டு இருக்கீங்க. 29ஆம் தேதி. 29 தான். 29/12 ஐயா. நம்பிக்கை அது மையமா இருந்து உணர்வு வருது. உணர்வுல இருந்து மனம் சொன்னார். இந்த உணர்வு வந்தா புலன் அறியா உணர்வு, புலன் அறியும் உணர்வு அப்படின்னு ரெண்டு கேட்டகரியா இருக்கு. அப்புறம் மனத்திலிருந்து தான், மனத்துக்கு தான் இன்புட் கொடுக்குறோம், அவுட்புட். மையம் வந்து அவுட்புட்டு, விளைவு வந்து இன்புட். நம்ம ஏதாவது இப்போ கரண்ட் பொசிஷன்ல இருக்கிறதுக்கு வந்து இன்புட்டா கொடுக்குறோம். அதுக்கு தான் சார் சொன்ன மாதிரி மிக்சி நம்ம இன்புட்டா கொடுத்தா அவுட்புட்டா வந்துருது அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் மனத்திலேருந்து விளைவுதான் இந்த அன்பு, இந்த காதல், இந்த மாதிரி உணர்வுகள். 29/12 பாக்குறேன். 29/12 தான் சொல்றேன். 29/12 தான் மனங்கள்ல வரும்போது உணர்வு, அதாவது உணர்வுகளின் வகை புலன் அறியும் உணர்வு, புலன் அறியா உணர்வுன்னு 2ஆ பிரிச்சிருக்காங்க.
அந்த புலனறிய உணர்வுகள்ல வந்து கண், காது, மூக்கு, வாய், தோல் அந்த இந்த 5 வந்து ஐம்புலங்கள் புலனறியும் உணர்வுகள். அதே மாதிரி புலனறியா உணர்வுகளுக்கு வந்து தொகுப்பு நிலை தான், இருப்பு நிலை தான் மனம். அதுல தான் பிரிஞ்சு இருக்கு. உயிர் இருந்தால் உணர்வு இருக்கும், உயிரும் உணர்வும் இருந்தால் மனம் இருக்கும். பரிமாண வளர்ச்சியின் மூலம் உருவானது மனதில் இருந்து உருவாகும் உணர்வு விழிப்பு நிலை. அப்படி போயிருக்கு. அதுல விழிப்பு நிலையிலிருந்து இருப்பு மைய மனம் அப்படின்னு எழுதியிருப்பேன். அதாவது நம்பிக்கை மையம் மூலமா உணர்வு திருப்பி மனம் வருது, மனத்திலிருந்து திருப்பி உணர்வு வருது, திருப்பி வந்து நம்பிக்கை. அதாவது இந்த முதல்ல நம்பிக்கையிலிருந்து மையம் மூலமா உணர்வு வர்றது வந்து அந்த உணர்வு வேற, அப்புறம் மனத்திலிருந்து வர்ற உணர்வு வந்து வேற. அந்த ரெண்டே டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னார். இது 29 நான் எழுதியிருக்கிறது. வேற யாராவது சொல்லுங்க. மனத்திலிருந்து வர உணர்வு தான் நான் வந்து இன்டு மார்க் போட்டுங்க சார். அதுல இருந்து தான் புலன் அறியும் உணர்வு, புலன் அறியா உணர்வு அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் சார். உயிரும் உணர்வும் இருந்தால் மனம் இருக்கும், புலனறியா உணர்வு குவியலின் இருப்பு நிலை மனம் எனப்படும். அதேதான். ஒரு முறை திருப்பி சொல்லுங்க அம்மா. புலனறியும் சொல்றேங்க ஐயா. புலனறியும் உணர்வுகளின் இருப்பு நிலை மனம். இல்ல, உயிரும் உணர்வும் இருந்தால் மனம் இருக்கும். சரி. புலனறியா உணர்வு குவியலின் இருப்பு நிலை மனம் எனப்படும். புலனறியா உயிரும் உணர்வும் இருந்தால் மனம் இருக்கும். புலனறியா உணர்வு குவியலின் இருப்பு நிலை மனம் எனப்படும். நன்றி அம்மா, தேங்க்யூ. அது அந்த ஏன் அந்த இது வருதுன்னா, மனம்னா ஒன்லி ஹியூமனுக்கு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால வந்து மனம் வந்து உயிர் இருந்ததுன்னா உணர்வு இருக்கும், உயிரும் உணர்வு இருந்ததுன்னா கண்டிப்பா மனம் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த அப்படிதான் எழுதியிருக்கிறோம். உயிர் இருந்தால் உணர்வு இருக்கும், உயிரும் உணர்வும் இருந்தால் மனம் இருக்கும். அதான். அப்ப எல்லா உயிரினங்களுக்கும் மனம் நிறைய உணர்வுகளின் இருப்பு நிலை மனம். இல்ல, அத என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளவு வளர்ச்சி காரணம் வந்து மனிதனுக்கு வந்து மனம் இருக்கு, மத்த உயிரினங்கள் தான் மனம் கிடையாது, அதனாலதான் இந்த வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ உயிர் இருந்தால் உணர்வு இருக்கும், உணர்வும் உயிரும் இருக்கும்போது கண்டிப்பா மனம் இருக்கும். எல்லா செல்லுக்கும் மனம் இருக்கு, அது எல்லா உயிரினங்களுக்கும் மனம் இருக்கு, எல்லா செல்லுலயும் மனம் இருக்கு. பொதுவா வந்து உடம்புல வந்து ஹியூமன் பாடியில எங்க மனம் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, சயின்ஸ் பிலீவ் பண்றவங்க வந்து பிரெயினை தான் காட்டுவாங்க, மனம் வந்து இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டாக்டர் என்ன சொல்லுவாரு, ஹியூமன் பாடியில வந்து எந்த ஆர்கன் டெட் ஆனாலும், ஈவன் ஹார்ட் பம்ப் பண்றது நின்னா கூட, அன்லெஸ் பிரெயின் டெட் ஆனாதான் டெட்னு டிக்ளேர் பண்ணுவார் டாக்டர். ஏன்னா அவங்க பிலீவ் பண்றது வந்து பிரெயின் தான் வந்து மனம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மனம்ன்றது நம்ம ஐயா சொன்ன மாதிரி எல்லா செல்லையும் வந்து மனம் இருக்கு, ஆற்றலும் எல்லா செல்லையும். சொல்லுங்க. இந்த 30-12-23 பாருங்க, ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்குமான தொடர்பு டாபிக் அதுவான்னு பாருங்க ஐயா. ஆமா, 30-12 கரெக்ட் தானுங்களா? கரெக்ட், 30-12. இந்த கிளாஸுக்கு நான் வந்துடுறேன் சார், ஏன்னா தெளிவா இருக்குது. அதனால இன்னும் எத்தனை நிமிஷம்? 4 நிமிஷம் இருக்குங்களா? 4 நிமிஷம். அது வரைக்கும் இருக்குது. பணத்துக்கான டெபினிஷன் இருக்கு. ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்த மனிதத்தின் நம்பிக்கை தான் பணம், நம்பிக்கை அமைப்பு முறைதான் பணம். கரெக்டா சார்? மனத்துக்கா? இல்ல, பணம் மேடம். பணம் என்பது ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்த நம்பிக்கை அமைப்பு முறை சார். மனிதத்தின் நம்பிக்கை அமைப்பு முறைதான் பணம். ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்த மனித குலத்தின் நம்பிக்கை அமைப்பு முறைதான் பணம். சார் அந்த இடத்துல மனித குலம்னு வருதுங்களா? அதான் மனித இனம் தான் பணம். ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்த மனித இனத்தின் நம்பிக்கை அமைப்பு முறையே பணம். ஓகே சார், ஓகே சார். நாணயத்துக்கு ஒருங்கிணைந்த தேசிய மதிப்பீட்டு அமைப்பு முறை நாணயம். மதிப்பீட்டா? ஆமாங்க சார். ஆமா, தேசிய மதிப்பீடு.
தேசிய மதிப்பீடு. சார் அதுலதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 30/12 ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் உண்டான தொடர்பு அப்படிங்கறதுலதான் நம்ம வந்து என்ன எழுதியிருக்கோம்னா 1 தேவை, 2 எதிர்பார்ப்பு, 3 ஆசை, 4 பயம், 5 வழி, 6 ஆறுதல். ஆமா மேடம். அதுக்கப்புறம் என்ன எழுதியிருக்குனாங்க சார்? மூலப்பொருள், பசி போக்கும் தன்மை, உற்பத்திக்கான காலம், உற்பத்திக்கான உழைப்பு அப்படின்னு பிராக்கெட் போட்டு சார் மனித இயக்கங்களின் அடிப்படை ஆதார சக்தியாக விளங்குவது நம்பிக்கை. அதுக்கு அடுத்ததுதான் நம்ம பணத்தை பத்தி எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் நாணயத்தை பத்தி சொல்லியிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா உண்மையை உருவாக்கும் மூலம் நம்பிக்கைன்னு எழுதியிருக்கேன் சார். பணம் என்பது அச்சடிக்கப்பட்ட நம்பிக்கை. சார் அதுல இது சரியா தப்பான்னு தெரியல, நீங்க சொல்லுங்க. பணம் என்பது அச்சடிக்கப்பட்ட நம்பிக்கை, நம்பிக்கை என்பது அச்சடிக்கப்படாத அப்படின்னு பணம். எழுதி சொல்லுங்க சார். அது என்னன்னு? பணம் என்பது அச்சடிக்கப்பட்ட நம்பிக்கை மேடம். ஓகேங்க சார். அந்த ரூபா நோட்ல ஐ ப்ராமிஸ் டு பே த பியரர் சம் ஆஃப் ரூபீஸ் போடுவார் இல்லையா ஆர்பிஐ கவர்னர். ஆமாங்க சார். அதுக்குதான் அது அந்த இது நம்பிக்கை என்பது அச்சடிக்கப்பட்ட பணம். அச்சடிக்கப்பட்ட பணங்களா? ஆமா, நம்பிக்கை என்பது அச்சடிக்கப்பட்ட பணம். பணம். சார் இன்னும் 1 நிமிஷம் இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்கோ பார்க்கலாம் சார். சார் அடுத்தது நான் என்ன எழுதியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா தந்தையின் உயிர் எண்ணிக்கை 40 மில்லியன் எழுதியிருக்கேங்க. அது கீழே பாத்தீங்கன்னா 60,000 எண்ணங்கள் உருவாகிறது. மைய மனத்திற்கு இன்புட் விழிப்பு மனம் கொடுக்கிறதுன்னு எழுதியிருக்கேங்க. 60,000 எண்ணங்கள், பெண்களுக்கு 70 இருந்து 80,000 எண்ணங்கள். 80,000 எண்ணங்களா சார்? 70 to 80. சார் அந்த இடத்துல என்ன எழுதியிருக்குன்னு கேட்டீங்கன்னா விதி, விதிவிலக்கு, விதி மீறல். டோல்ல காரு எல்லாருமே வந்து டிக்கெட் வாங்கிட்டு போனோம்னா வந்து விதி, ஆம்புலன்ஸ் வந்து விதிவிலக்கு, அரசியல்வாதி வந்து விதிமீறல். சார் அடுத்து டோலை கிராஸ் பண்ணும்போது டிக்கெட் வாங்கிட்டு போறாங்க இல்லையா எல்லாரும், அது வந்து விதி. அரசியல்வாதி வாங்க மாட்டாரு, விதிமீறல். ஆம்புலன்ஸ் வந்து விதிவிலக்கு. சார் மணி 5 ஆயிருச்சு, ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன் சார். சார் வரதுக்குள்ள சிந்தனைகள் உருஏற்றுதல், வலுப்பெற்று சிறப்பு பெற 10 ஆண்டுகள் தவம், ஒற்றை சிந்தனை. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தத்துவமசி, எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகும், அதுவாகவே நடக்கும். சார் இதோட முடிச்சுக்கலாங்களா? மணி 5 ஆச்சு, ஐயாவுக்கு வழி விட்டுறலாம். நாராயண சார் பாடல் போடுங்க.